கிறிஸ்து இயேசுவிலே பிரியமானவர்களே, தபசு காலத்தின் மற்றும் ஒரு நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளிலே லூக்கா 9வது அதிகாரம் 18 தொடக்கம் 21 வரையான பகுதிகளிலே இயேசு கிறிஸ்துவே மெசியா எனும் பேதுருவினுடைய அறிக்கையை குறித்து தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்கள் தன்னை யார் என்று கூறுகிறார்கள் என்று கேட்டபோது பலவிதமான பதில்கள் வருவதை நாங்கள் பார்க்கிறோம். சிலர் இயேசுவை திருமுழுக்கு யோவான் என்றும், சிலர் அவரை எலியா என்றும், சிலர் அவரை இறைவாக்கினர் என்றும் சொல்லியும் கூறுகின்றார்கள். ஆனால் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபோது அங்கே பேதுரு கொடுக்கிற பதில் மிகவும் முக்கியமான ஒரு பதிலாக இருக்கிறது. அவர் சொல்லுகிற போது, நீர் கடவுளின் மெசியா என்று பதில் கொடுக்கிறார். அந்த பதில் வெறுமனே பழைய ஏற்பாட்டிலே காணப்பட்ட மெசியா பற்றிய எதிர்பார்ப்புகளினுடைய ஒரு பிரதிபலிப்பு மாத்திரம் அல்ல, அவர்கள் இயேசுவோடு கூட பயணித்த பயணத்தின் அனுபவத்தின் வழியாக வருகின்ற ஒரு இறை வெளிப்பாடாக நாங்கள் காண்கின்றோம். அன்பர் இயேசுவிலே பிரியமானவர்களே, தவக்காலத்திலே நாங்கள் ஆண்டவரோடு கூட ஒரு புதிய பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த பயணத்துக்குள்ளே இயேசுவோடு நான் பயணிக்கின்ற அந்த பயணத்தினுடைய அனுபவம் மிகவும் முக்கியமானது. எங்களுடைய வாழ்விலே கடினமான காலங்களை நாங்கள் கடந்து வருகின்ற போது, பாடுகளை நாங்கள் அனுபவிக்கின்ற போது, அந்த பாடுகளுக்குள்ளே, அந்த கடின பாடுகளுக்குள்ளே ஆண்டவர் இயேசு எங்களோடு பயணிக்கின்றார் என்ற அந்த இறை அனுபவம் எங்களை ஆண்டவருடைய ராஜ்யத்தை நோக்கி, அவரில் இருக்கிற விசுவாசத்தை நோக்கி எங்களை வலுப்படுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கு. ஆகவே இந்த தபசு காலத்திலே இன்னும் அதிகமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொண்டு அர்த்தமுள்ள ஒரு வாழ்வை நாங்கள் வாழ்வதற்கு கடவுள் எங்களை அழைத்திருக்கிறார். ஆகவே உண்மையாகவே ஆண்டவர் இயேசு மெசியாவாக எங்களோடு பயணிக்கிறார் என்ற விசுவாசத்தோடு, அதிகமான பற்றுறுதியோடு எங்கள் வாழ்வை முன்கொண்டு செல்ல கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.